ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்டூ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். பல்லாரியும் இது போல் கட் பண்ணணும். ஒரு 3 பச்சை மிளகாய் ரெடி பண்ணணும். இதுதான் நம்ம எரிப்புக்குள்ளே நம்ம திங்ஸ் பண்ணுறோம். வேறு இது ஒன்றும் போடலை, சில்லி பவுடர் ஒன்றும் போடலை. 2-3 கேஷ்யூ நட்டு வந்து நல்ல தண்ணியில் கோர வச்சு அதுவும் கூட அரைச்சி சேர்த்தா அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும். கொஞ்சம் கூட அது வந்து ஒரு கொழுப்பு வரும், நல்ல குறுகுறுப்பு வரும். நம்ம வேறு ஒன்றும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் இதையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து நல்லா கட்டி தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து சீன்சட்டியில் கடுகு போட்டு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். வற்றல் மிளகாய், கறிவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றிடணும். வேறு ஒன்றுமே மஞ்சள் பொடி போடக்கூடாது, சில்லி பவுடர் போடக்கூடாது. இவ்வளோதான். ஒரு கறி மசாலும் போடக்கூடாது. இவ்வளோதான். ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,